ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு 2 கண்டிப்பாக இருக்கும். எந்த கம்பெனிக்கு எடுத்தீங்கன்னாலும். அதில் இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் என்னவோ இருக்க ஆசைப்படுது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சேனல் மாதிரி போயிட்டோன்னு இது கவலைப்பட்டுறாதீங்க. நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல் தான். இன்றைக்கி நம்ம பண்ணுற டாபிக் எப்படி, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையோட விஷன் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விஷன் போர்ட் பண்ண போகிறது. இது ஒர்க் ஆகும், நியூரோ சயின்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா, நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ லெட்ஸ் கிவ் இட் அ கோ. நானும் பல வீடியோக்களை பார்த்து கற்றுக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு கற்பிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்டெப் என்னென்னா, பின்ட்ரெஸ்ட்டில் போய் இமேஜ் தேடுங்க. கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட 2026 இயர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கிறத ஒரு நோட்டு பென் எடுத்து எழுத ஆரம்பிங்க. கோல்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் ரேஞ்சஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மினிமலாக இருக்கிற கோல்ஸ் சிலதை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், நான் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கிற அளவுக்கு சொல்லலை. நான் சிம்பிளாக யோகா பண்ணுங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னு எழுதியிருக்கேன். தீஸ் ஆர் வெரி பேசிக்ஸ், ரைட்? பட் இது வந்து நான் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அதை நம்ம பண்ணும்போது அதில் ஒரு அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தெரியும் போது நம்மளுக்கு இன்னும் பாசிட்டிவ் ஹோப் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி மினிமலான கோல்ஸ்லேருந்து என்னோட யூடியூப் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அளவுக்காச்சு க்ரோத் ஆகணும். இன்னும் அதிகமாக நான் போடலாம், ஆனால் அவ்வளோ எனக்கு ஹோப் கிடையாது. 10Kவே பெருசு தான். உங்களுக்கு வந்து இன்னும் நம்மளால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கணும். அதை பார்த்தா எக்ஸாஸ்ட் ஆகக்கூடாது, என்னடா இது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதேன்னு டிப்ரெஸும் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ முக்கால்வாசியான கோல்ஸ் இந்த லிமிட்டில் இருக்கிற மாதிரியும், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் தான் என்னோட ஜெஃப் சாத்தர் கான்சர்ட்டு. ஃபேன்கள் கொஞ்சம் இது வந்து என்னன்னா, ஜெஃப் வரைக்கும் இந்தியாவுக்கு டூர் வந்ததே கிடையாது. ஒரு கடைசியாக போன கான்சர்ட்லேயோ இல்லை இன்டர்வியூலேயோ வந்து இன்னும் அடுத்த டூருக்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதான் தெரியும். இந்தியா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா கூட எனக்கு தெரியாது. பட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நடந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். இதை வந்து ஒரு 20-30% இந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளை வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பிரிண்டர்ஸில் போய் இது ரிலேட்டடான இமேஜஸ் சர்ச் பண்ணிக்கோங்க. மெயினாக நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, பர்சனலாக இருக்கிற மாதிரியான இமேஜஸ் எடுத்துக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் வந்துட்டு யூடியூப் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கோல் வச்சுருக்கேன்ல, அதுக்கு என்னோடய யூடியூப் சேனலோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஒரு பட்டி திங்கிறீங்க வேலை மட்டும் பார்த்து வச்சுருக்கிறேன். அது ஏதாவது இமேஜஸ் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபிசிக்கலாக விஷன் போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். கேன்வாவில் கொலாஜ் பண்ணி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட்டில் காசு செலவு பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். கேன்வாலேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ வால்பேப்பராக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லையா, நீங்கள் பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேலண்டரோட அட்டை எடுத்து கூட அதில் நீங்கள் மேலே ஒட்டிக்கலாம். பிடிச்ச மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட விஷன் போர்ட் ரெடி. ஒன்று கண்ணில் தெரியும் மாதிரி இடத்துல ஒட்டி வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே நிஜமாக இருந்துடும். ஜஸ்ட் கிடிங். இது வந்து நீங்கள் கண்ணில் தெரியுற மாதிரி இடத்துக்கு வச்சுக்கோங்க. நம்மளோட பிஸி லைஃப்பில் நம்ம வந்து அப்பப்போ என்ன கோல்ஸ் எழுதணுங்கிறதே மறந்துடுவோம். அதை வந்து ஒரு சின்ன ரிமைண்டராகவும் ஒவ்வொன்றும் நடக்கும்போது அது நடந்துருச்சுன்னு பார்க்கும்போது இன்னும் அடுத்ததுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெறியாக நம்ம வந்து எஃபர்ட் போடுவோம். அவ்வளோதான். இதான் வந்து விஷன் போர்ட். இது வந்து எவ்வளோ நடக்குது நடக்கலைங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். என்ன மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கிற ஆளுகளுக்கு இதை சென்ட் பண்ணுங்கள். நம்ம ஒன்றா சேர்ந்து இதை பண்ணலாம். 2026 நம்மளோட வைக்கலாம். ஓகே, see you in my next video. Bye bye.